வெல்கம் டு STVJ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பவானி சாகர் டேமை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். டேய் என்னடா பண்ண போய் சொல்லடா. இது ஊர் சுத்தும் சீரிஸ் பார்ட் 1. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கூட யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் STVJ ஃபேமிலி. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார், மச்சான் உள்ள நிறைய பைத்தியம், வாய செம காமெடியா இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ராவலை எப்படிலாம் போயிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு காட்டலாம். லெட்ஸ் கோ. வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி நின்றுச்சு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. இப்போ ஒரு முக்கியமான ஒரு வேலை, சாப்பாடு வாங்கிட்டு போய் சாப்பிடணும். அதான் முக்கியமான வேலை. டேய் என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பார ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? கறி குழம்பா? நாங்க எப்படா கறி குழம்பு ஊத்துறோம்னு சொன்னோம்? நீங்களா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? இப்போதைக்கு நமக்கு வேண்டிய பொருள் வந்தாச்சு. என்னடா உம்மா கொடுக்குற? இப்போ வந்து திரும்ப நம்ம டிராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அடுத்த அபினேஷோட முக்கியமான ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷட்டர் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா தேர். இந்த தேரை முடி போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் கோயில். டிராவல் ஆரம்பிச்சு 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு பிரச்சனை. இந்த விளாக் எப்படி போகும் எனக்கு எனக்கு இதெல்லாம் என்ன சொல்றது, இதெல்லாம் பார்த்து பழகிருச்சு. இந்த கோவப்படுறது இதெல்லாம் என்ன சொல்றது என் மைண்ட்ல போயிருச்சு. ஏன்டா டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகல, சும்மா நான் சீரியஸா விளையாடாம ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கேன் நான். ஒரு 5 இதோ இதான் எங்க ஃபேமிலி. கோவம்னு என்னன்னே தெரியாது, ஏன்னா எல்லாம் பித்து பிடிச்சி கிடப்பாங்க இந்த ஒருத்தனால. பாருங்க எப்படி, அதோ பாருங்க எவ்வளோ இன்னசென்ட்டா முடிக்கிறோம் பாத்தீங்களா? இது வந்து எப்படிப்பட்ட விளாகு, ஃபன்னா போகுமா இல்லை என்ன 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 இதுன்னே தெரியல. அது பாட்டுக்கு போகுது, நீங்க அது பாட்டுக்கு பாருங்க, என்ன வர நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இது விளாகா என்னது. எங்கேயும் போல, கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். எதுக்கு? வீட்டில இருந்து அங்க ஆரம்பிச்சது ஒரு அழுக, அதுக்கு ரிசர்ச்சிங் தான் கிடைச்சிருக்கு. சாக்லேட் வாங்க போறேன். ஸ்டாப்பிங் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் நம்பர் 4 தெரியல, இன்னும் ரீச் ஆகல, தள்ளி கொஞ்சம் வந்து. ஆனால் அந்த இடத்துல என்ன வாங்குறோம் அப்படின்னா சிப்ஸ். தாங்க சாப்பிடுங்க. தேங்க்யூ. ஜெனிட்டா கேப்டன், இப்போ நம்ம சாக்லேட் வாங்கியாச்சு. சாக்லேட் வாங்கிட்டு சாப்பிட கடைசியா போறோம். பாருங்க இப்போ நம்ம எங்க போறோம்? புளியம்பட்டி. அன்னைக்கு அட பிக்காளிப்பழ 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வரட்டும் வாடிங்க. நம்ம வந்து இங்க பாரு பவானி சாகர் போறோம். சொல்லு. பவானி சாகர்.
சாகர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அங்க என்ன நல்லா இருக்கு? சாமி, பவானி சாகர் டேமு ரொம்ப பழமையான டேமு. அங்கே ஆனால் நல்லா டேம் மீன் சாப்பிடலாம். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா பண்ணாரி அம்மன் கோயில் இருக்குது, நல்லா சாமி கும்பிடலாம். கொஞ்சம் அங்கே ஆறு இருக்குது, குளிச்சுட்டு வரலாம். அப்புறம் தண்ணி தான் வந்து விவசாயத்துக்கு போகுது. விவசாயத்துலாம் இந்த தண்ணி தான் போயிட்டு பாஸ் தண்ணி தான். அப்புறம் இங்கே கரண்ட் தோண்டிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே பார்க் இருக்குது, குழந்தைங்கலாம் நல்லா விளையாடலாம். சின்ன வயசுலேருந்து அங்கே போயிட்டு இருக்கோம். ஜாலியாக விளையாடி சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு சாயந்தரமா வீட்டுக்கு வருவோம் ஜாலியாக. போகிறப்ப கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா பவானி சாகர் டேம் போயிட்டு நல்லா மீன் சாப்பிட்டு திரும்பி வருவோம். ஜாலியாக இருக்கும். நாங்கள் சின்னதுலேருந்து போயிட்டு இருக்கோம். எப்படி வருஷத்துக்கு ஒரு டைமாவது நாங்கள் பவானி சாகர் டேம் போயிடுவோம். ஏன்னா இது நம்ம வீட்டுக்கெல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. பார்த்தீங்களா என்ன போட்டிருக்காங்க? இதுலேருந்தே தெரியுது புலி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐயோ, பேச முடியாத, கேட்காதா? இதுதான் வந்து பவானி சாகர்லேருந்து வர தண்ணி. இது வந்து ஆறு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. வரலாமா? இங்கே வந்து ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு. ஆமாம்மா, தெரியாம ஷூவை முதிச்சுட்டான். இப்போ நான் காலோட மிதிக்கல, வெறும் ஷூவை தான் மிதிச்சேன். அதுக்கு அவன் காலை மதிப்பாக நிற்கிறான். எங்க வீட்லயே ரொம்ப குருவி பண்ற பையன் தான் அது. கொஞ்ச நேரத்தில் இந்த பையனை தூக்கி அந்த தண்ணி வழியா போறேன். உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? பக்கம் வந்துட்டோம். வாங்கி தரேன். பார்த்தீங்களா ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் பவானி சாகருக்கு. பார்த்து வந்தாச்சு. நம்ம உள்ள வந்தாலே ராஜ மரியாதை தான். வந்தோடனே சாப்பிட கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா? அது எப்படி சொன்னா? நமக்கெல்லாம் ஆல்ரெடி சாப்பாடு இருக்கு. வேணாம் இப்போ சாப்பிட்றீங்களா அப்புறமா சாப்பிட்றீங்க? என்னதான் ஒரு ஃபீலே வரும். அந்த மாதிரி கடையெல்லாம் இருக்கிறது பார்த்தா தான் பவானி சாகருக்குள்ளே வரட்டும் அப்படின்னு ஒரு ஃபீலே வரும். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பவானி சாகர் டேம். ஓகே, உள்ளே போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கே போகலாம்.